6 மாதமாக இங்கே தான் படுத்துருக்கோம். வேலை வந்து கம்பெனியில் வந்து டார்ச்சர், ஃபோர்மேனோட டார்ச்சரு அதிகமாக பேசிக்கிறோம். அதனால் வந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 5 மாதம் ஆச்சு, நீங்கள் இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. சாப்பாடு வந்து நாங்கள் என்ன டின்னு பிறக்கிட்டு டின்னு பிறக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். துபாய் நாட்டிற்கு கூலி வேலைக்கு சென்று அபுதாபியில் தவிக்கும் ராமநாதபுரம் வாலிபர் 6 மாத காலமாக வீதியில் படுத்து உறங்கும் அவலம். பணிபுரிந்த கம்பெனியில் பாஸ்போர்ட் சிக்கிக் கொண்டதால் திரும்ப வர முடியாமல் தவிப்பு. வேதனையுடன் தவிக்கும் ராமநாதபுரம் வாலிபரின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதான் நீங்க படுத்துருக்கடமா? இதான் படுத்துருக்கோம். 6 மாசமா படுத்துறீங்களாண்ணே? சொல்லுங்க, உங்க ஊர் என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அரமனை ஏரியா. இந்த மாதிரி 6 மாசமா இங்கே தான் படுத்துருக்கோம். ஏன் வேலை எதனால விட்டீங்க? வேலை வந்து கம்பெனியில் வந்து டார்ச்சர், ஃபோர்மேனோட டார்ச்சரு அதிகமாக பேசிக்கிறோம். அதனால வந்து வெளியில் வந்துட்டேன். இப்போ கம்பெனி உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது? எதுவுமே தெரியாது. கம்பெனி வந்து சப்ளை கம்பெனி, ரொம்ப லோவான சப்ளை கம்பெனி. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் படுத்துருக்கேன். இந்த இடத்துல படுத்துக்கிட்டு நைட் ஆனால் எலியோட தொந்தரவு அதிகமாக இருக்கு. எலியோட தொந்தரவு அதிகமாக இருக்கு. அப்படியே இப்போ உங்க வீட்டு அட்ரஸ்னா வீட்டு அட்ரஸ் சொல்லிருங்க. வீட்டு அட்ரஸ் வந்து ராமநாதபுரம் கொத்தகர். கொத்தகர் லோக்கல் தான். இல்ல வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், ஒய்ஃபோட இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களும் யாராவது இருப்பாங்க அந்த இதில். சொல்லுங்க. அந்த ஏரியாலையும் ஒய்ஃபோட ஊர் வந்து செம்மங்குடி, சத்திரகுடி பக்கத்தில் உள்ள அரியக்குடியில இருந்து உள்ள வரணுமா? கேட்டு தாண்டி. சரி சரி. இப்போ நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 5 மாசம் ஆச்சு, நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்கள் என்ன டின்னு பிறக்கிட்டு டின்னு பிறக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த எவ்வளவு விவரம் தெரியல, கேஸ் எப்படி கொடுக்கணும் என்னன்னு தெரியாம நீங்க வந்து மாட்டிட்டீங்க. போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு பிரச்சனை ஒண்ணு, எனக்கு வந்து துபாய் விசாங்கிறதுனால நீங்க இப்ப அபுதாபில இருக்கறனால உங்களுக்கு எப்படி போகணும் என்னன்னு தெரியல. புரியல. போய் லேபர் கோட் போயிட்டு வந்ததுக்கு அவங்க வந்து துபாயில போய் கேன்சல் பண்ணிட்டு வா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா என்னால துபாய்க்கு போக முடியல. சரி சரிண்ணா. இப்போ நான் அதான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ரெண்டு ராமநாதபுரம்னு சொல்லி அவர் நான் அனுப்புகிறேன். அவர் குரூப்பில் போடுவார். உங்கள் ஊருக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கிடும். அதே மாதிரி உங்கள் கம்பெனி நம்பர் யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு? கம்பெனி டேக்ஸ் நம்பர் கூட கிடையாது. சரி ஓகே, அதை ஏஜென்ட் மூலியமா பிடிச்சி அதை நான் யாரும் ஆளை பிடிப்போம். சரிங்களா? முடிஞ்சாலும் உங்கள் ஊருக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஃபோர்மேன் வந்து மதுரைக்காரா, கூப்பிட்டு வந்து மதுரைக்காரா, அவன் தான் மேலூர், அவன் தான் கூப்பிட்டு வந்து. சரி சரி. என்னைய மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு 15-20 பேர், அதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 4 பேர் வந்து இங்கேருந்து எஸ்ஐ போயிட்டாங்க. சரி சரி. ஓடி போயிட்டாங்க. பாஸ்போர்ட் கையில் அந்த ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. நான் வந்து இப்படி மாட்டி சாப்பாடு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி இந்த இடத்துல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு சாப்பிட்டு இவர் வந்து விருதாச்சலம் அண்ணன். சரிண்ணா, உங்கள் நம்பர் இருக்குல்ல, வீட்டு நம்பர் இருக்குல்ல? சரி, நான் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி ஓகேண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.